ஹைங்க, இப்போ நம்ம என்ன புக்கை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காதலின் ஒரு சம்பவங்கள். இந்த புத்தகம் வந்து மணிரத்னம் சார் எழுதியிருக்காப்புல. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லவ்வில் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து என்னென்ன கிறுக்குத்தனமான விஷயங்கள் செய்வோம் அப்படின்றத அது ஒரு ஒரு 100 பாயிண்ட் ஆஃப் எடுத்து கொடுத்துருக்காப்புல. அந்த 100 பாயிண்ட் ஆஃபும் ஒரு 1000 அர்த்தங்களை கொடுக்குது. ஸோ ரசிக்கக்கூடிய விஷயங்கள் தான், நம்ம ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிறதா லவ்வில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து அந்த ஒரு காதலில் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத இந்த புத்தகம் மூலியமாக அவர் கொடுத்துருக்காப்புல. ஸோ புக்கில் வந்து புக்கு சின்ன புக்கு தான், ஆனால் பட் இருந்தாலும் இதுக்குள்ள உள்ள அர்த்தங்கள் வந்து 1000 அர்த்தங்களை கொடுக்குது. ஸோ நான் ரசிக்கிறேன்றதா இருக்கட்டும், நான் ஒரு ஷர்ட் வாங்கும்போது கூட அந்த ஷர்ட் வந்து உனக்கு பிடிக்குமா அப்படின்றத ரசிக்கிற விஷயமா இருக்கட்டும், உனக்கு நான் ஒரு பரிசு வாங்க போகும்போது அந்த பரிசு உனக்கு பிடிக்குமா, சின்ன சின்ன வரிகளாக தான் இருக்கும். ஸோ புத்தகம் ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறீங்களா, இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப வந்து அடுத்த புத்தகத்தை படிக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தூண்டுதலாக இருக்கும். ஸோ காதல் பிடிக்கும், அந்த காதல் கவிதைகள் பிடிக்கும், ஸோ காதலின் கிறுக்குத்தனங்கள் பிடிக்கும். ஆக்சுவலி நீங்கள் வந்து குறுங்காவியம்னே சொல்லலாம், சின்ன காவியம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இந்த டாபிக் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ வாங்கி வாசிச்சு பாருங்கள். ஸோ இந்த இது வந்து 2 புக்காக இருக்கும். இந்த 2 புக்கில் வந்து என்னென்னா, ஒன்று காதலின் 100 சம்பவங்கள் இருக்கும், இன்னொன்று பிரிவின் 100 சம்பவங்கள் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 40 ரூபா வரும், அது 50 ரூபா வரும். ஸோ பேஜஸும் கம்மி தான். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸி. இன்னொன்று வந்து ஒரு காதல் வந்து நம்ம வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கவே விடாது, அதுதான் காதல். நான் இதுலேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா தான் இருக்கும். உன்னை காதலிக்க தொடங்கிய பிறகு என் வாழ்க்கை 100 சம்பவங்களாக மாறிவிட்டது. ஒரு சின்ன லைன் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒருத்தருக்கு அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். என் அந்தரங்கமான இடத்தை இன்னொருவர் தொடுவது போல என் கைகளால் தொட்டு பார்க்கிறேன். ஒரு கதாபாத்திரம் போல கவித்துவமான வசனங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். புத்தகங்களில் உன்னிடம் சொல்வதற்கென வரிகளை அடிக்கோடுகிறேன். 100 பேருக்கு நடுவே ஒரு மின்னல் கணத்தில் உன்னை அழைத்து விலகுகிறேன். தனக்குத்தானே பேசிக்கொண்டு சாலையை வேகமாக கடக்கிறேன். காரணமின்றி எல்லோரையும் நேசிக்கிறேன். நான் வழி தவறி சென்று விடுவேன் என்று அவ்வளவு பயப்படுகிறேன். குடித்துவிட்டு மனம் உடைந்து அழுகிறேன். உனது சாயில் உள்ள நிறைய பேரை கவனிக்கிறேன். கெட்ட வார்த்தைகளுக்கு ஒரு ருசி உண்டு என்று முதலாக அறிந்து கொள்கிறேன். நான் உன்னை நினைத்துக் கொண்டிருப்பது போல நீயும் என்னை நினைத்துக் கொண்டிருப்பாய் என்று அவ்வளவு பைத்தியகாரத்தனமாய் நம்புகிறேன். என் அலைபேசியை அடிக்கடி எடுத்து பார்த்த வண்ணம் இருக்கிறேன். உன்னோடு நான் பார்க்கும் திரைப்படங்களில் பாதி கதை எனக்கு புரிவதே இல்லை. நீ பேசிக் கொண்டிருக்கும் போது தூங்கி போகிறேன், ஆனால் நீ சொன்ன எல்லாமே எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றன. நீ என் பானத்தில் விஷம் கலந்துவிடும் நாளில் உன்னை கடைசியாக ஒரு முறை கூடிக்கொள்ள அவகாசம் இருக்குமா என்று மட்டுமே உன்னிடம் கேட்க விரும்புகிறேன். அவ்வளோதாங்க. இந்த காதலின் 100 சம்பவங்கள் செம்மையாக இருக்கும், படிச்சு பாருங்க. லவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து காதல் அப்படிங்கிறத விட ஒரு காவியம் என்று சொல்லலாம். ஒரு 100 சுவாரஸ்யமான கவிதை புத்தகத்திலையோ இல்லை கதை புத்தகத்திலையோ சந்திக்கலாம்.